வடக்கு திசைக்கு நாயகனாக வாழ வைக்கின்ற திசையாக அந்த திசையில் சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் எல்லோர் வீட்டினுடைய பெண்களும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். அதுபோல அவசர போலீஸ் 100, அப்ப 100வது பாதம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். அப்ப அவசர போலீஸ் 100 என்பது போல அவசரத்திற்கு ஆலோசனைக்கு குருவின் ஆதாரம் தேவை என்பதற்காக நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும் என்பதற்காகத்தான் இப்போது நீதிமன்றங்கள் அத்தனையும் சரியான தீர்ப்பை வழங்குகிறது. ஏன்? தங்கத்தையும் வைரத்தையும் கொட்டி வைத்த கிணறு இருக்கிறது, பள்ளம் இருக்கு. வாய்ப்பு இருந்தால் ரிஷபராசி நேயர்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பதவியும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்றால் உறவுகளில் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பது தீர்மானிப்பது இப்போது சிம்மம். சிம்மத்தில் எந்த கிரகம் நின்றாலும், சிம்ம ராசியாக இருந்தாலும், சிம்மத்தில் தசையாக நடந்தாலும் அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களின் சார்பாகவும் இப்பொழுது அனைவருக்கும் சனிப்பெயர்ச்சி பற்றி ஒரு ஆவலாக இருக்கும். அந்த ஆவல் அனைவருக்கும் பயமாகவும் இருக்கும், சில பேருக்கு வரமாகவும் இருக்கும். எப்படியெல்லாம் வளரப்போகிறோம், எப்படியெல்லாம் வாழப்போகிறோம், எப்படியெல்லாம் நாம் வளர்ச்சி காணப்போகிறோம், அல்லது ஏதாவது தோற்று விடுவோமா, அல்லது ஏதாவது இழந்து விடுவோமா என்பதையும், இந்த இழப்பு வராமல் இருப்பதற்கு ஏதாவது பரிகாரம் செய்து கொண்டு நம்மளுடைய வளர்ச்சியை தடையில்லாமல் முயற்சிகள் செய்யலாமா, இப்படி என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஆவலை பூர்த்தி செய்வதற்கு இதோ நம் சேனலின் வழியாக நேயர்களை சந்திக்கிறோம். உங்கள் கேதுவின் காதலன். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சி. இப்போ மேடம் கேட்டாங்க ஒரு கேள்வி. இந்த சனிப்பெயர்ச்சின்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் குரு பயிற்சி என்று குதூகலம் அளிக்கிறார்கள். ஆக இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லோருக்கும் ஒரு சபலமான சந்தோஷமான ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி? சனிப்பெயர்ச்சி வந்தால் எல்லாம் பயப்படுறோம், குரு பயிற்சி வந்தால் சந்தோஷம் இருக்கிறோம். அப்போ அந்த பயம் உண்மையானதா, அந்த சந்தோஷம் நிலையானதா? அப்போ இந்த பயம் சனியின் பார்த்தா அல்லது அந்த வளர்ச்சி குருவை பார்த்தா? எதை பார்த்து? இப்படி 2 கட்ட நிலைமை இருக்கிறது. முதலில் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். சனி பயிற்சி நீங்களோ உங்கள் முன்னோர்களோ செய்த வினையை ஞாபகப்படுத்துகிறது. சனியை நம்ம நீதிமான் சொல்றோமா? அந்த நீதிமான் என்ன பண்ணுவார்? குற்றவாளிகளும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருவருடைய வாதங்களை கேட்டு, பிரதிவாதங்களை கேட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுவார். அதுபோலத்தான் சனி நீங்கள் செய்த வினையும் உங்கள் முன்னோர்கள் செய்த வினையும் தீர விசாரித்து ஆலோசனை செய்து இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா என்பதை சொல்லுவதுதான் சனி பயிற்சி. அப்ப அந்த சனியினுடைய காரகம் என்ன? நீதிமான். இவன் தவறு இழைத்தவன் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். தவறே இழைக்காதவன் இவனுக்கு வரமாகவும் வளர்ச்சியாகவும் கொடுக்க வேண்டும். ஆக நீதிபதியின் தீர்ப்பு, சனி பகவானுடைய தீர்ப்பு நீதியாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு ஒரே சாட்சி சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி யார் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை காணலாம். வாக்கியத்தின்படி அதிலும் ஒரு சிறு குழப்பம். வாக்கியமா திருக்கணிதமா என்பது. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வாக்கியம் என்ன சொல்கிறது? திருக்கணிதம் என்ன சொல்கிறது? ஒரு தனி மனிதன் பிறந்தான் என்றால் அவனுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அந்த சனி என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறது என்பதை திருக்கணிதம் சொல்கிறது. ஆனால் வாக்கியம் என்ன சொல்கிறது? ஒரு தனி மனிதன் பிறந்தான், அவனுடைய குடும்ப வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவனுடைய தெரு வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவன் ஊர் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவன் மாவட்ட வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவனால் இந்த மாநில வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது வாக்கியம். உதாரணம், இப்போ 18 வயதுக்குள்ள தமக்கையும் மற்றும் சகோதரனும் சகோதர சகோதரி இருவருமே உலகளாவ இருக்கக்கூடிய செஸ் போட்டியில் இந்தியாவின், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டின் மானத்தை சீரும் சிறப்புமாக கொடியேற்றி உலகளாவில் நிறுத்தினார்கள் சதுரங்க போட்டியில். அப்ப அந்த தனி மனிதனுடைய ஜாதகமா அவன் பெற்ற வெற்றி, ஊருக்கு ஜாதகமா அல்லது அவன் பிறந்த தமிழ்நாட்டினுடைய ஜாதகமா, அவன் பிறந்த இந்த தமிழ்நாடு போல இருக்கக்கூடிய அனைத்து மாநிலமும் சேர்ந்த இந்தியாவினுடைய மரியாதை மானமா? இப்படி இந்தியாவுக்கும் வசிக்கின்ற மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இருப்பது அத்தனையுமே வாக்கியம். தனி மனிதன் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவானா,
அல்லது இந்த தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வது திருக்கணிதம். அப்போ திருக்கணிதம் முன்னோடி சென்று விட்டது. ஆனால் இப்பொழுது வாக்கியம் வாழ்த்து பாட வந்திருக்கிறது, அதுவும் மீனத்திற்கு. மீனமோ காலபுருஷனுக்கு 12 மோட்ச வீடு. குருவினால், குருமார்களின் ஆசீர்வாதத்தால், கோயில் குளங்களாலும், படிக்கும் மாணவர்களாலும், அல்லது அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் பெண்களின் முன்னேற்ற பாதைகள் வடக்கு திசைக்கு நாயகனாக வாழ வைக்கின்ற திசையாக அந்த திசையில் சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் எல்லோர் வீட்டினுடைய பெண்களும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். அதுபோல எல்லா வீட்டிலும் எல்லா ஊரிலும் பெண் தெய்வங்கள் மிக அற்புதமாக இருக்கும், அற்புதமாக வரங்களாக வாரி கொடுக்கும். இப்ப காமாட்சி அம்மன் அள்ளி கொடுப்பா, பேச்சியம்மன் நல்ல பேர் பெறுவா, அல்லது ராஜராஜேஸ்வரி தன்னுடைய பராக்கிரமத்தை திரும்பிப்பாள். இந்த வாக்கிய பயிற்சி பெண்கள் தெய்வங்களுக்கும் பெண்களான உறவுகளுக்கும் பெண்களால் பேர் பெறும், பெருமை பெறும், மோட்சம் பெறும். இந்த வாக்கியம் அற்புதமான பயிற்சியை கொடுக்கும். சனி பயிற்சி மீனத்திற்கு செல்கிறார். மீனம் என்பது என்ன? 12ஆம் வீடு. மெல்ல மெல்ல தன்னுடைய நீசத்தன்மையை நோக்கி செல்கிறார், நீசத்தின் அருகில் செல்கிறார். அப்போ தவறு இழைத்தவனும் தண்டனை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இந்த சனி பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக மனதளவில் தயார் செய்கிறது. அப்ப இந்த சனி பயிற்சி நல்லதா கெட்டதா அப்படி என்று பார்த்தால் மிக அற்புதமானது. தீயவனுக்கு நன்மை செய். எப்படி? தீயவனுக்கும் நன்மை செய். குரல் போல, நாலடியார் போல நல்ல வார்த்தைகளால் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் வாக்கியத்தின்படி இந்த சனி பயிற்சி. அதுவும் அற்புதமான சனி பயிற்சி. மீனத்திற்கு செல்வது மட்டுமல்லாமல் முதலில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செல்கிறார். அதாவது குருவோட வீட்டில், குருவோட நட்சத்திரத்தில். அதுவும் இன்னொரு அற்புதமான ஒரு சென்டென்ஸ் இருக்கு தெரியுமா? அவசர போலீஸ் 100. அப்ப 100வது பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். அப்ப அவசர போலீஸ் 100 என்பது போல அவசரத்திற்கு ஆலோசனைக்கு குருவின் ஆதாரம் தேவை என்பதற்காக நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும் என்பதற்காகத்தான் இப்போது நீதிமன்றங்கள் அத்தனையும் சரியான தீர்ப்பை வழங்குகிறது. ஏன்? சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 100வது பாதத்தில் செல்கிறார். அதுதான் அவசர போலீஸ் 100. அப்ப அந்த அவசர போலீஸ் 100 என்பது நீதிமன்றம். இப்ப போலீஸ்காரங்க அத்தனை பேருமே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது. போலீஸே இருந்தாலும் தவறு செய்தால் அது தண்டனை உறுதி என்பதற்காகத்தான் இந்த சனி பயிற்சி இப்படி தன்னுடைய நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுகிறது. நீதித்துறை வலுவாக இருக்கிறது, கோயில்களும் கட்டமைப்புகளும் வலுவாக இருக்கிறது. தவறு செய்வது யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியது என்பதை சனீஸ்வர பகவான் நீதிமன்றத்திற்கும். இப்போ உதாரணம் இன்னொரு சில சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் டெல்லிக்கு போகலாம். ஆனால் டெல்லி பாருங்க இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லையும் இந்தியாவினுடைய 4 திசைகளிலும் உச்ச நீதிமன்ற கிளைகளை நிறுவுகிறது. அதுக்கு காரணம் யாரு? சனி பகவான் நீதித்துறைக்கு சென்றதனால்தான் இன்று இத்தனை வருடங்கள் இல்லாமல், இத்தனை காலங்கள் இல்லாமல் தன்னுடைய நீதியை நிலைநாட்ட 4 திசைகளும் நிலைநாட்ட தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்படுகிறது உச்ச நீதிமன்றம். அது காரணம் யாரு? ஊருக்கு உபதேசம், ஊருக்கு நன்மை செய்ய சனி பகவான் வாக்கியத்தின்படி ஊருக்கு நன்மை செய்கின்ற இடங்களில் இப்பொழுது முன்னோக்கி அடியெடுத்து வைக்கிறார். அதுவும் நீதித்துறை சார்ந்தே வைக்கிறார். அதனால் தான் மாணவர்கள் கல்விகளும் எல்லோருக்கும் சிறந்த ஞானங்கள் விளைகிறது. எல்லோரும் இது நல்லதுப்பா, இவன் செய்து நல்லது, இவன் செய்து கெட்டது, இந்த ஆட்சி நல்லது, இந்த காட்சி நல்லது, இந்த அரசியல் நல்லது, எப்படி ஆராய்ந்து பார்க்கும் பக்குவத்தை சனி பகவான் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த சனி பயிற்சி மீனம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ, உதாரணம் மேஷராசிக்கு மீனம் 12, 12ஆம் இடம் மோட்ச பாவமாக, நல்ல ஞானங்களாக, நல்ல அது குருவோட வீடாக இருந்தால் உங்கள் குழந்தை நல்ல திறமையாக வளர்கிறார்கள். மேஷராசிக்கு விரயம் என்று எடுக்காதீர்கள், ஞானம் என்று எடுங்கள். ஏனென்றால் 12 மோட்சத்தை கொடுக்கிறது, குருவோட வீட்டை கொடுக்கிறது. அங்கு சுக்கிரன் தேவ குருவாகிய சுக்கிரன் உச்சமாக இருக்கிறான். ஞான குருவான அறிவுக்கு காரணமான 5 புலன்களை அடக்கி ஆளுகின்ற புதன் நீசமாகிறார். புதன் நீசமாக அவர் ஞானத்தில் வலிமை பெறுகிறார். அங்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் கலைத்துறையில் ஒருவர் ஜெயித்தே தன்னுடைய மாநிலத்திற்கும் தன்னுடைய
வளர்ச்சிக்கும் ஊருக்கும் உபதேசம் செய்வது போல ஒரு நல்ல பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார். இப்ப இந்த சனி பயிற்சி யாருக்கு? சுக்கிரனான பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கல்யாணமாகி கன்சீவ் ஆகிற நிலைமைக்கு செல்லும். பருவம் எய்தாத பெண்களுக்கு பருவம் எய்தி தாய்மை அடைவார்கள். கலைத்துறையில் மின்னுபவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். குருமார்களுக்கும் ஆசிரியருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஜோதிடர்களுக்கு மிக அற்புத ஞானங்கள் விளையும். இப்போ ஜோதிடர்கள் அத்தனை பேருமே திறமையான ஜோதிடர்கள், படிக்கும் ஜோதிடர்கள், ஜோதிடத்தை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள். ஜோதிடத்தின் மீது ஈடுபாடு வரும். உண்மை எது, பொய் எது, போலி எது, அசல் எது என்பதை உண்மை தத்துவத்தை இந்த சனி பயிற்சி கற்றுக் கொடுக்கும். நம்பாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது இப்பொழுது நம்பிக்கை வரும். இப்போது ஊருக்கு 2 ஜோசியர் 3 ஜோசியர் இருந்தாலும் இந்த சனி பயிற்சினால் ஊரில் உள்ள அனைவரும் ஜோதிடத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு கல்வியையும் கற்றுக்கொள்ள ஆர்வமும் இருக்கும். அதுபோல படிக்கும் மாணவர்களுக்கு, வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி கடல் கடந்து சென்று நீ படித்துவிட்டு வா மகனே என்பதையும், தங்கத்தின் விலை மிக தாறுமாறாக ஏறி இருந்த காலத்தில் இனி மெல்ல மெல்ல தங்கம் விழும். தங்கம் போல குருமார்களும் ஆசிரியர்களும் அறிவுகளும் மெல்ல மெல்ல எழுந்து நிற்கும். அதற்கு வீட்டில் உள்ள பெண்கள் மிகவும் அற்புதமாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார்கள். அதாவது தாய் தந்தையருக்கு பட்ட கஷ்டங்களுக்கு இப்போது சனி பகவான் சனி பெயர்ச்சியினால் மிக அற்புதமாக மரியாதை கொடுப்பார்கள். பட்ட கஷ்டத்திற்கு ஏற்ற வருமானங்களும் வெகுமதிகளும் வெகுமானங்களும் பகுமானங்களும் குறிப்பா நிதானங்களும் மிக தெளிவான சிந்தனைகளும் கொடுத்து விடுவார். இப்ப மேஷ ராசிக்குன்னு எல்லாருமே சொல்லிடலாம். மேஷ ராசிக்கு 12ஆம் பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாகவத்தின் வெளிநாடுகள், வெளியூர்கள் படிப்பதற்கும், கோயில் சுற்றுலாக்களுக்கும் அல்லது வெளியூருக்கு முக்தி அடைவதற்கும், ஒரு சித்தரை பார்க்க போற அவரை பார்த்துட்டு, அப்பா இறைவா இந்த ஜென்மாவில் நான் பார்க்க வேண்டும் என்பது போல அவரை நான் பார்த்து விரயமல்ல ஞானம், மேஷ ராசிக்கு ஞானம் கிடைக்கிறது. ஏன்னா 12. ரிஷப ராசிக்கு எடுத்து பாருங்கள். ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ரிஷப ராசி நேயர்கள் அத்தனை பேருக்குமே இந்த சனி பகவான் உங்களுக்கு இன்ப சனியாக, பொங்கு சனியாக, லாப சனியாக, இதுவரை பட்ட உழைப்பிற்கு, கஷ்டங்களுக்கு உங்களை லாபத்தை தருகிறார். அதாவது மீண்டும் சொல்கிறேன், பட்ட கஷ்டத்திற்கும் நீங்க உண்மையான பாடுபட்டத்திற்கும் உண்மை உழைப்பிற்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை, ரெகக்னைஸ்டு கிரேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட் அடிக்க போறாங்க. ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருவையாறுல ஐயாரப்பன் பேர். 5 ஆறுகள், பஞ்ச நதிகள் ஒன்று சேரும் அந்த கோயிலோட ஒரு சிறப்பு. அதுல முக்கியமா தாயார் சன்னதிக்கு அந்த கோயிலை வளமாக கட்டியதற்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை 2 குழிகளை வெட்டி அதில் வைரமும் தங்கமும் போட்டு வைத்து அவரவர்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக எடுத்து செல்லுங்கள் என்று கூறிய அந்த திருவையாறில் இன்றும் அந்த கிணறு இருக்கிறது. தங்கத்தையும் வைரத்தையும் கொட்டி வைத்த கிணறு இருக்கிறது, பள்ளம் இருக்கு. வாய்ப்பு இருந்தால் ரிஷபராசி நேயர்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பதவியும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கும். அது மீண்டும் ஒரு சந்தேகம் இருந்தால் திருவையாறு என்ற ஐயாரப்பன் சன்னதியில் சப்த ஒளிகள் எழுப்புகின்ற அந்த சேத்திரத்திற்கு சென்று குளித்துவிட்டு நீங்கள் அந்த தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வைரத்தையும் கண்ணார கண்டு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு இன்ப சனி, பொங்கு சனி, லாப சனியாக இருந்து உங்களை வாழ்வை வளமாக மாற்றிவிடும். மிதுன ராசி, இந்த மிதுன ராசி எடுத்துக்கங்க. எல்லோருக்கும் மிதுன ராசி மீது ஒரு கண். மிதுனம் என்பது இளமையின் ஆரம்பம். செம்மையா இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க ஆரம்பத்தில். அந்த ஆரம்பம் எப்படி இருக்குதோ அது போல முடிவு இருக்குமான்னு கேள்வின்னா அவங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கும். ஏன்? மிதுனம் இரட்டைத்தன்மை. இப்படி இருந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்ற ஒரு இருநிலைப்பாடு. அந்த குணபேதங்கள் அற்புதமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு. ஏன்? மிதுனத்திற்கு மீனம் 10ஆம் பாவமாக இருக்கிறது. மிதுனத்தினுடைய அதிபதியாகிய புதன்
10 மீனத்தில் நீசமடைகிறார், காலத்திற்கு 12. ஆக இவர்கள் படிப்பில் சிறந்தவர்கள், இவர்கள் பண்பில் சிறந்தவர்கள், இவர்கள் தொழிலில் வல்லுநர்கள். இதுவரை தொழிலில் அமைதியாக இருந்தவர்கள் தங்களுடைய திறமைகளால் இப்போ தொழில் வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சனி தன்னுடைய நட்பான புதனோட வீட்டிற்கு, அந்த புதன் நட்பான சனி சாரத்திற்கு. ஆக வியாபாரத்தில் படு கில்லாடிகளாக, புத்திசாலிகளில் திறமையாக, தொழில் வளர்ச்சியில் மிக மாபெரும் இந்த சனி பயிற்சி அவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் சனி பயிற்சியினால் மிக அற்புதமான ஞானத்தையும் அற்புதமான ஜோதிடத்தையும், நல்லா புரிஞ்சுங்க, மிதுன ராசி நேயர்கள் இப்போது ஜோதிடத்தில் வல்லுநர்களாக இருப்பார்கள். ஆனால் சற்று ஆசிலேஷனாக இருப்பார்கள். அதாவது மன குமுறல்கள் இருக்கும், மன அலைச்சல்கள் இருக்கும். இதை மட்டுமே சற்று ஓரம் வைத்துவிட்டு களத்தில் இறங்கி களமாடுங்கள், வெற்றி உங்களுக்கு. ஐம்புலனும் அடக்கியது, நல்லா புரிஞ்சுங்க. 5 கிரகம், சூரியன் சந்திரனை விட்டுருங்க, ராகு கேது விட்டுருங்க, மீதி பஞ்சபூதங்கள் 5 கிரகம், செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி, இந்த 5 கிரகத்தை பிடிச்சிக்குங்க. அதாவது பஞ்சபூதங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் ஐம்புலன்கள், கண் மெய் வாய் உடம்பு, இதை மௌனமாக, மிதுன ராசி அன்பர்களுக்கு இவர்கள் மௌன விரதம் இருக்க அல்லது தியானத்தில் இருக்க, குறைஞ்சது இந்த 2 வருஷத்துல நீங்க தியானத்துக்கு போயே தீருவீங்க, ஐம்புலன்னு அடக்கியே தீருவீங்க. அந்த அடக்குதினால் உங்களுடைய வாழ்க்கையும், அதாவது கபால மோட்சம் சொல்லுவோம், கபால ஞானம் சொல்லுவோம், உங்களுக்கு ஞானம் அப்பொழுது திறந்தே தீரும். மிதுன ராசிக்கு தொழில் ஞானமும் உங்களுடைய மன ஞானமும் உள்ள கதவுகளை திறக்கிறது. அனுமர் எப்படி தன்னுடைய இதயத்தில் எப்படி சீதாதேவி இருக்கிறார் என்பதை திறந்து காட்டினாரோ, அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம். மிதுன ராசி ஏன் ஆஞ்சநேயர் மாதிரி திறந்து காட்டுறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆஞ்சநேயரை பார்த்தோன்னா குரங்கு கையில் பூமாலைன்னு தான் எல்லாம் திட்டுவாங்க. இது ஆஞ்சநேயர்கிட்ட கேட்பாங்க, சீதா ஆஞ்சநேயர்கிட்ட மாலை போடுவா, மாலை போட்ட உடனே குரங்கு எடுத்து பிச்சு போடுவார், இதுதான் குரங்கு கையில் பூமாலைன்னு எல்லாம் கேலி பேசுவாங்க. அது மிதுனத்துக்கு மட்டும் உண்டு. எப்படி காமெடி பண்ணுறது, விகடகவி எல்லாரையும் ஒரு நொட்டு சொல்கிறதுக்கு மிதுனத்துக்கு உண்டு. ஆனால் அது ஏன் சொன்னாங்கன்னு ஆஞ்சநேயர் பதில் சொல்லுவார், சீதாவாகவே இருந்தாலும் எனது தாயாகவே இருந்தாலும் என் உள்ளத்தில் என் ராமன் பெயர் இந்த பூக்களில் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்க்கிறேன் என்று அனுமன் சொல்லும்போது சீதா அப்படியே அசந்து பார்ப்பா. நம்மை விட ஒரு பக்தன் இப்படி இருக்கிறான் அப்படி என்று பக்தி மெச்சுவாள். அதனால தான் பூவில் ராமன் பேர் இருக்கிறதா என்பதை பூ மாலையை பீத்து பார்த்த, அப்ப பூ மாலையில் இல்லப்பா, அப்போ நெஞ்சில் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே சடார் என்று தன் நெஞ்சை பிளந்து காமித்தார். அதுதான் மிதுனம். மிதுனம் பிறருக்காக நெஞ்சை பிளந்து காமிக்கும், பிறருக்காக தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லி காமிக்கும். ஆனால் ஒரு சலனத்தோடு வாழும். சலனம் மட்டுமே இல்லாமல் நீங்கள் மௌனமாக அனுமனாகவும் அல்லது மௌனமாகவும் தியானத்தில் மட்டும் இருந்து விட்டு 10 நிமிஷம் தியானத்தில் எடுங்க, உங்க தொழிலில் உங்களுடைய ஞானம் அதிகமாக இருக்கும். மிதுனத்திற்கு இப்பொழுது தொழில் வளமும் ஊர் வளமும் உலக வளமும் உங்களுடைய புகழ் வளமும் பெருகும். கடகராசிக்கு 9ல் சனி, கடகம் பாக்கியத்தில் சனி, ஜாக்பாட் அடிக்க போறதே கடகம் தான். ஏன்? 9ஆம் இடம் காலத்திற்கு 12ஆம் இடம், குருவும் சனியும் ஒரு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறது. குருவோட வீட்டில் சனி அமர, அது 9ஆம் பாவமாக இருக்க, காலத்திற்கு 12ஆக இருக்க, 9, 12 ஞானம், உங்களுடைய பாக்கியம், பராக்கிரமம், வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கும் அல்லது மோட்சத்திற்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மோட்சத்தை நோக்கி, தர்மத்தை நோக்கி, அதுவும் வடக்காக நோக்கி, வாழ் திசையாக நோக்கி. கடகம் உங்களுடைய பராக்கிரமத்தை மெல்ல மெல்ல அற்புதமாக மலை அளவு கடல் தாண்டி, இப்போ உதாரணம், இப்போ இந்தியாவில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறோம். இந்த சேனல் பேசியதால் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாடு வாழ் அத்தனை பேருமே அற்புதமாக பாராட்டுகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் வாழ்த்து மழைகளும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சேனலுக்கும், இந்த சேனல் பார்த்து பரவாயில்லப்பா ஒரு நல்ல பேட்டியை பார்த்தோம் அப்படி இந்த சேனல் வாழ்த்துகளும், பேட்டி கொடுத்தவருக்கும் ஒரு வாழ்த்துகளும். ஏனென்றால் கடகத்தில் ஒரு கிரகம் நின்றால் பாக்கியம் சனியாகவும், அது வீடு கொடுத்தவன் குருவாகும். குரு சனி, வாழ்க்கை தரம் மாறுகிறது. கடகத்திற்கு வாழ்க்கையினுடைய தரம் மாறுகிறது. அடுத்த கட்ட நிகழ்வு. இப்போ கடகம் பொண்ணும் மணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்குங்க.
இப்போ எப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துடலாமா, இவ்வளோ பொருளாதாரம் வருமா, பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துடலாமா, பையனுக்கு வேலை வாங்கிடலாமா, இப்படி பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்தே தீரும். அது கடகத்திற்கு மட்டும். கடகம் இப்பொழுது குரு சனியாக, அதாவது பாக்கியமும் விரயமும் ஆக சுப நிகழ்ச்சிகளில் கொடிகட்டி பறக்க போகும் ஒரு கோமான் கடகராசி அன்பர்கள். இந்த சனி பயிற்சி அல்லது தந்தையாக இதுவரை இல்லாதவர்கள் கடகம் தந்தையாக பட்டே தீர்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரங்களாக, தெய்வமே குழந்தையாக இப்பொழுது பிறக்கும். இந்த சனி பயிற்சி 9ஆம் பாக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். இது கடகத்திற்கு.